நேர் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என் பெயர் இளங்கோ ஜோசியர். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசுதென்றலும் விங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தன் இணையடி நீலனே. 12 ராசிகளுக்கான நற்பலன்களை பார்ப்போம். குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 23ஆம் நாள் 9/10/2024 புதன்கிழமை. சஷ்டி திதி காலை 8 மணி 18 நிமிடம் வரை, பின்பு சப்தமி திதி. மூல நட்சத்திரம் பின் இரவு 2 மணி 2 நிமிடம் வரை, பின்பு போராட நட்சத்திரம். நல்ல நேரம் காலை 11 மணி 30 நிமிடம் முதல் நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணி 45 நிமிடம் முதல் 5 மணி 45 நிமிடம் வரை. மேசராசினியர்களுக்கு இரவு பயணத்தை இயன்றவரை தவிருங்கள். செய்யும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும். அனுமன் வழிபாடு ஆனந்தம் தரும். ரிஷபராசினியர்களுக்கு வரவை காட்டிலும் செலவு கூடும். நட்பு பகையாகாமல் பார்த்து கொள்ள வேண்டிய நாள். முருகன் வழிபாடு செய்வது நல்லது. மிதுன ராசிகளுக்கு அமைதியாக இருந்தால் ஆதாயம் அதிகரிக்கும். உறவினர் சேர்க்கை உண்டு. தட்சிணாமூர்த்தி வழிபாடு தலைக்கச் செய்யும். கடகராசிகளுக்கு உங்கள் எண்ணங்களை வெற்றிகரமாக மாற்றி கொடுக்கும். உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு தேவை. சனி வழிபாடு செய்வது நல்லது. சிம்மராசிகளுக்கு புதிய ஒப்பந்தங்களால் ஆதாயம் உண்டு. வீடு கட்டும் யோகம் சிலருக்கு உண்டு. பெருமாள் வழிபாடு செய்வது நல்லது. கன்னிராசிகளுக்கு ஆதாயமான நாள். குடும்பத்தில் இருந்த பிரச்சனை விலகும். நெருக்கடிக்கு ஆளாகும் நாள். சிவன் வழிபாடு செய்வது நல்லது. துளாராசிகளுக்கு சோதனைகளை சந்திக்கும் நாள். மனக்குழப்பம் அதிகரிக்கும். சிந்தித்து செயல்படுவீர்கள். பெருமாள் வழிபாடு செய்வது நல்லது. விருச்சிகராசிகளுக்கு வாழ்வில் ஒரு சுகமும் இனிமையும் இருக்கும். வேலை சுமை பொறுப்புகள் அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாடு செய்வது நல்லது. தனுசு ராசிகளுக்கு வருமானத்தால் உயர்வு காணும் நாள். தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனையை சுமூகமாக கையாள்வீர்கள். லட்சுமி வழிபாடு செய்வது நல்லது. மகர ராசிகளுக்கு சின்ன சின்ன சலுகைகளும் உண்டு. நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். அம்மன் வழிபாடு செய்வது நல்லது. கும்பராசிகளுக்கு கஷ்டங்களை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் இருக்க பழகுங்கள். குலதெய்வ வழிபாடு செய்வது நல்லது. மீனராசிகளுக்கு எந்த பொருளை வாங்கினாலும் விற்றாலும் கவனமாக இல்லாவிட்டால் நஷ்டம் ஏற்படும். புதிய தொழில்களோ புதிய முதலீடுகளோ இப்பொழுது வேண்டாம். குலதெய்வ வழிபாடு செய்துள்ளது. 12 ராசி நற்பலன்களை பார்த்தோம். எனது வீடியோவுக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.